ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ, பங்குல வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம என்ட்ரி ஆகும்போதும் அந்த வருஷத்தோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும். மார்க்கெட்டே இறங்கிட்டு கம்ப்ளீட்டா இறங்கிட்டு ஏறுனான்னாக்க எந்த ஸ்டாக்கை போட்டாலும் ப்ராஃபிட் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெரும்பகுதியான ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூ ஹையில் போயிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் புதுசாக என்ட்ரி எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸே தயங்குற நேரத்தில் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் போய் மாட்டிக்க கூடாது. முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்ல கம்பெனியா, ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனியா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஹையா இருக்கு. நிறைய 24,000 போச்சுன்னா மொத்தத்துக்கு அடிச்சு விடுறதுக்கான போறானான்னு பார்ப்போம். இத மாரிலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த வகையில நம்ம என்ன பண்ணினோம், ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம லார்ஜ் கேப் லிஸ்ட்டு, மிட் கேப் லிஸ்ட்டு, ஸ்மால் கேப் லிஸ்ட்டுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். தனித்தனியா போடாட்டி நம்ம மொத்தமாவும் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் குரோத் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த லேர்னிங் வீடியோஸில் நம்ம போட்டோம். என்ன போட்டோம்? இந்த டார்கெட் ப்ரைஸை எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் வேல்யூஷனை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸை நம்ம செட் பண்ணுறோம். அப்புறமா டெக்னிக்கலில் அதை நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபண்டமெண்டலாக வரும்போது இபிஎஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த இபிஎஸ் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து 4ஓ 8ஓ 15ஓ 22ஓ மேலே ஏறுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இபிஎஸ் க்ரோத்லேயே இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஸ்டாக்கை மேலே மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரைஸ் லெவலுக்கு ஏற்றிட்டு போவாங்க. இபிஎஸ் கீழே விழுந்துருச்சுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கீழே குறைச்சி விட்ருவாங்க, அடிச்சு விட்ருவாங்க. அப்போ நமக்கு இபிஎஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த பேஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் நெட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குவார்ட்டர்லி க்ரோத் அப்படின்னு பார்க்குறோம். இது இன்பில்ட்டாகவும் இவங்க இதில் இருக்குது. ஆனால் நம்ம அதை கூட அடிஷ்னல் ஸ்டாக்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரி, அடிஷ்னல் பேராமீட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, இதை ஸ்க்ரீனை போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஃபண்டமெண்டலில் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், இது சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தென் 400 crores இருக்கணும். இங்கே பார்த்தோம்னாக்க 12 மந்த்ஸில் பார்த்தோம்னா வேல்யூ 400 க்ரோஸில் கொடுக்கணும். அது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் நமக்கு இருக்கணும். சேல்ஸ் க்ரோத் அட்லீஸ்ட் மினிமம் 5% இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே வேல்யூ இன் பர்சன்டேஜ், சேல்ஸ் க்ரோத்தும் ஆனுவலைஸ்டாக 5% இருக்கணும் அண்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம இப்போ இவங்களோட ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்க போகிறோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இப்போ இந்த கொரியை மாத்திரம் முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். அப்படி ரன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 887 கம்பெனி கிடைக்கிது. எதுக்கு? சேல்ஸ் 400 வச்சோம்னாக்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 880 கம்பெனி கிடைக்கிது. இப்போ அது மாத்திரம் இல்லை, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, 1 இயருக்கு உண்டான அந்த கடன், இஎம்ஐ இதெல்லாம் கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்க்கணும். அதுக்கு கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ தான் நம்ம பார்க்கணும். நம்ம கரண்ட் ரேஷியோவை எடுத்துக்குவோம். கரண்ட் ரேஷியோ கிரேட்டர் தென் 1.5ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா கரண்ட் ரேஷியோனா இப்போ நம்ம இப்போ இந்த வருஷத்துக்கான இஎம்ஐயை 1ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 இல்லாட்டி ரூ. 1ன்னு வச்சுக்குவோமே. இப்போ இந்த கம்பெனிக்கு ரூ. 1க்கு மேலே ரூ. 1.50 கேஷாவோ இல்லாட்டி இம்மீடியட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இது இப்போ எஃப்டி இருக்கிறது, நகை இருக்கிறது, கோல்டு கம்பெனியில் அது கோல்டு வச்சுருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இம்மீடியட்டாக கேஷ் கன்வெர்ட்டபுளாக இருக்கக்கூடிய இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது 1.5 மடங்குன்னு நம்ம போடுவோம். இப்படி போட்டுட்டு இந்த கொரியை ரன் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம 800 சொச்சத்துலேருந்து 523 குறைஞ்சி போச்சு.
300 கம்பெனி நமக்கு இதிலேருந்து குறைஞ்சு போச்சு. இப்போ குறைஞ்சு போன கம்பெனி இதிலேருந்து நம்ம பார்த்தோம்னா, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான் என்னைக்கும் நமக்கு வந்து ஈஸி. ஈஸிங்கிறத காட்டிலும் சேஃபு. அதனால வந்து என்ன பண்ணுறோம், டெப்ட் டூ ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வரல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ நம்ம போடணும். டெப்ட் டு ஈக்விட்டி ஏன் வேல்யூன்னு காட்டுது? டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லெஸ் தென் 50%ன்னு போடுவோம். இது வரலைன்னா அப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்குவோம். இதை போட்டுட்டு இது வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வரல. அப்போ 50ன்னு போடுவோம். டெப்ட் டு ஈக்விட்டி 50ன்னு போடுவோம். இங்கே டெப்ட் வேர்டு வந்து டெப்ட் டி விட்டுருக்குறேன். டெப்ட் டு ஈக்விட்டி, டெப்ட் டு ஈக்விட்டி, ஈக்விட்டி வந்து லெஸ் தென் 50%ன்னு நம்ம போடுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துருச்சு. 521 கம்பெனி ஆயிருக்கு. ஏதோ கொஞ்சம் இருந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம 50% கீழே போட முடியாது. அண்டு இப்போ நம்ம வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் கவர் போடணும். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ மோர் தென் 2 மினிமமாக நம்ம வந்து ஆக்சுவலாக 4 போடுவாங்க, நம்ம வந்து 2 போடுவோம். 2 போட்டுட்டு இப்போ நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் 520லேருந்து 430 குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த 430 நம்ம எடுக்க போகிறோமான்னா 430 எடுத்து இன்னைக்கு நம்ம இது பண்ணுறது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ப்ராஃபிட் போன தடவை எடுத்து ரிலேட்டிவாக ரிட்டர்ன் வராத கம்பெனிஸையும் நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். அப்போ ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஆல்ரெடி போன தடவை காட்டிலும் இந்த தடவை 10% கூட இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துக்குவோம். வேல்யூ இன் பர்சன்டேஜ் தான். 10% கூட இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 400லேருந்து 100 குறைஞ்சி போச்சு, 300 குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த இடம் வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் growth is greater than the return over 1 year. அப்போ 300லேருந்து 100 கம்பெனியாக குறைஞ்சி போச்சு. அதாவது ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலாக ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ வந்து 300 கம்பெனியாக குறைஞ்சி போச்சு. எங்கே 100 நான் 300லேருந்து 100 கம்பெனியாக குறைஞ்சி போச்சு. இப்போ தான் நம்ம இந்த கான்செப்ட் இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய தீமுக்குள்ளேயே வரப்போகிறோம். நெட் ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்ட்டர்னா இப்போ டிசம்பர் மாதத்தோட குவார்ட்டர். நெட் ப்ராஃபிட் அதை என்ன பண்ணுறோம், லேட்டஸ்ட் குவார்ட்டர் கிரேட்டர் தானே இருக்கணும். நெட் ப்ராஃபிட் ப்ரொசீடிங் குவார்ட்டர் இதில் வரல. நெட் ப்ராஃபிட் ப்ரெசீடிங் குவார்ட்டர், நெட் ப்ராஃபிட் ப்ரெசீடிங் குவார்ட்டர். அதாவது இப்போ டிசம்பர் மாதம் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த டிசம்பர் மாதம் ரிசல்ட்டை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதம் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இப்படி நம்ம போட்டுட்டு இந்த 100 கம்பெனியிலேருந்து எவ்வளோ கம்பெனியாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போமே. பார்த்தோம்னா 0 ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே வரலேன்னு வந்திருக்கு. சரி, இப்போ இதை எடுப்போம். அப்போ எல்லாமே இது கொடுத்துட்டாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 105 கம்பெனி இருக்குது. 105 கம்பெனி அண்ட் நெட் ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்ட்டர். greater than net profit
ப்ரெசீடிங் குவார்ட்டர் இப்போ போட்டோம்னா 54 கம்பெனியாக வந்திருக்கு. அப்போ போன தடவை 0 வந்திருக்குன்னா ஏதோ ரிசல்ட் வந்திருக்கு. 105லேருந்து 54 கம்பெனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 2 குவார்ட்டரை மாத்திரம் தான் செக் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3வது குவார்ட்டர் ஜூன் மாதத்து குவார்ட்டரோடையும் நம்ம வந்து செக் பண்ணோம். அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ப்ரெசீடிங் குவார்ட்டர் greater than net profit two quarters back. இப்போ 55 கம்பெனியிலேருந்து எத்தனை கம்பெனியாக வந்திருக்கு? 26 கம்பெனியாக குறைஞ்சு போயிருக்கு. சரி, இப்போ இதையும் குறைப்போம் நம்ம. இப்போ நெட் ப்ராஃபிட் ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா குவார்ட்டர்லேயும் எந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானோ அவனைத்தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 quarters back greater than net profit 3 quarters back அப்படின்னு போட்டால் 26லேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்ப்போம். 12 குறைஞ்சு போச்சு. 12 குறைஞ்சு போன உடனே இதோட நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இபிஎஸ்ஸையும் சேர்த்து பார்க்கணும். இபிஎஸ் லேட்டஸ்ட் குவார்ட்டர் greater than EPS preceding quarter. இப்போ போட்டோம்னாக்க 11 கம்பெனி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 11 கம்பெனியும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறான், 3 குவார்ட்டராக மேலே ஏறிக்கிட்டு இருந்திருக்கிறான். ப்ராஃபிட் க்ரோத்துக்கும் 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்னுக்கும் வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு 1 இயர் ரிட்டர்ன் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் 11 கம்பெனி இருக்குது. இந்த 11 கம்பெனிஸ்லையும் இதோட மாத்திரம் நம்ம இந்த இதுலேருந்து கண்மூடித்தனமாக நம்ம போக முடியாது. நம்ம இதிலேருந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து மணப்புறம்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். 63 மூன்ஸுக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இதில் பெரும்பகுதி நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த பிஎஸ்சியில் மாத்திரம் இருக்குது, என்எஸ்சியில் இல்லைன்னாக்கா கொஞ்சம் நான் யோசித்து தான் நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாலு ஃபோர்ஜ் எடுத்துக்குவோம். பாலு ஃபோர்ஜ் வந்து எல்என்டி மைண்ட்ரி நம்ம வந்து நல்ல கம்பெனி தான். போன தடவை ப்ராஃபிட் க்ரோத் வந்து 16.9 எடுத்திருக்கிறான். ஆனால் 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.76 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 3 குவார்ட்டர் ரிசல்ட் நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் 1 இயர் ரிட்டர்ன் 3.76 தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு 13% வந்து கேப் இருக்குது. அப்போ இவங்க வந்து ஐடி செக்டார் மேலே ஏறுறாங்கன்னா இவன் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3 மந்த்ஸ் ரிட்டர்ன் மைனஸில் போயிட்டுருக்கு. 6 மந்த்ஸ் ரிட்டர்ன் வந்து -4ல் போயிருக்கு. 1 மந்த் ரிட்டர்ன் -6ல் போயிருக்கு. இனிமேல் ஃப்யூச்சரில் ஏறுவானா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம அனாலிசிஸில் போட்டால் தான் சரியாக வரும். இவன் ஃப்யூச்சரில் ஏறுவானான்னு பார்ப்போம். இல்லை மைண்ட்ரி லிஸ்ட்லேருந்தே டீலிஸ்ட் பண்ணிட்டாங்களா? மைண்ட்ரி எம்ஐ நம்ம அதிலேருந்தே காப்பி பண்ணியே போட்டுருவோம். இப்போ இவனோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புக் வேல்யூ 610 இருக்குது. 610க்கு இவன் என்ன பண்ணுறான்? இப்போ இந்த இது நம்ம வந்து சேர்த்து செக் பண்ணிடலாம். ஸ்டாக் பிஇ வாசஸ் இண்டஸ்ட்ரி பிஇ. நம்ம அதையும் ரெடியூஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனால் நமக்கு ஸ்டாக்ஸு நமக்கு வந்து அதுவும் இப்போ நம்ம இவ்வளோ 11 ஸ்டாக் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல ஒரு அண்டு கொடுத்துட்டு இது வந்து ப்ரைஸ் டு ஏர்ன் less than industry PE. இப்படி கொடுத்தோம்னா இந்த 11லேருந்து எவ்வளோ குறையுது? 5 குறைஞ்சிருச்சு. இந்த மைண்ட்ரிலாம் காணாமல் போயிடுச்சு. மைண்ட்ரிலாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இண்டஸ்ட்ரியை காட்டில் அவங்கெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூவில் தான் நம்ம குறைக்கணும். அதையும் வேணால் குறைச்சி பார்த்துருவோம். எவ்வளோ குறையுதோ குறையட்டும். அண்டு இது வந்து ப்ரைஸ் டு புக் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பிவிபி போட்டோம்னா இந்த 5லேருந்து 3 குறைஞ்சு போயிடுது. இதில் நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது 3 கம்பெனி இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்ததில். ஏன்னா ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லா குவார்ட்டர்லேயும் கண்டினியூஸாக அவன் க்ரோத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்,
போன வருஷம் நல்லா ப்ராஃபிட் குரோத் இருந்திருக்கணும். அதுக்கு ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நமக்கு இங்க கிடைக்காம இருந்திருக்கணும். இண்டஸ்ட்ரியோட புக் வேல்யூ காட்டிலும் கூட போயிருக்கக்கூடாது. இண்டஸ்ட்ரியோட பிஇய காட்டிலும் கூட போயிருக்கக்கூடாது. அப்படி நம்ம பார்த்துருக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் நமக்கு வந்திருக்கு. இதில நம்ம வந்து ஆல்ரெடி 63 மூவ்ஸ் மணப்புரம்லாம் போட்டோம். ஆனா 63 மூவ்ஸ்ல நமக்கு வந்து ஒரு இது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த 63 மூவ்ஸ்ல வந்து நமக்கு லேட்டஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்தோம்னாக்க, டிசம்பர் குவார்ட்டரோடது ரிசல்ட் நமக்கு கிடைக்கல. குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா, இப்ப போட்டிருக்கிறான் போல இருக்கே! ஆமா. இப்ப போட்டிருக்கிறான்னா, இன்னும் 63 மூவ்ஸ்ல இப்ப போட்டிருக்கிறான்னா போட்டிருக்கிறான். வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு வரும்போது தான் அந்த மாரி கிடைச்சிருக்கு. அப்ப 63 மூவ்ஸ் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கு. மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. இப்ப 63 மூவ்ஸும் வந்து நல்லா இருக்கு. இப்ப அவனோட ஓவர் வியூ பார்த்துருவோம். க 691லேருந்து கீழ இறங்கிட்டு போயிட்டுருக்கிறான். புக் வேல்யூ பார்த்தோம்னா 704 இருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்னும் பெருசா வரல. அதனால குரோத் வந்து பெரிய லெவல்ல வரல. இண்டஸ்ட்ரி பிஇக்கும், கம்பெனியோட பிஇக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டாக் பிஇக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால 63 மூவ்ஸ் என்னதான் நமக்கு வந்து பாசிட்டிவா இருந்தாலும், இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது இன்னும் மைனஸ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த இதையும் குறியில ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த இதையும் குறியில ஏத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு டோட்டலா வந்து இல்லாம போயிரும். அதனால நம்ம வந்து இந்த அத ஓரளவு குறைச்சுட்டோம். இனிமே 2, 3 மாத்திரம் தானே நம்ம பார்க்க போறோம். இதுல சில பொட்டன்ஷியலா ஏறக்கூடிய கம்பெனிஸ் கூட மிஸ் ஆகலாம். ஏன்னா கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு ப்ரோகிராம் போட்டு சர்ச் பண்ணும்போது மிஸ் ஆகலாம். பட் இருக்கிறதுக்குள்ள நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு ரெட்யூஸ் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறோம். இப்ப எல்&டி மைண்ட்ரி முன்னாடி வந்துச்சு எடுத்து வச்சோம். இவிங்க வந்து இண்டஸ்ட்ரி பிஇக்கும் இதுவும் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் பிஇ கூட இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 30, ஸ்டாக் பிஇ 31வும் இருக்கு. புக் வேல்யூ 630 பிஜி குரோத் இருக்கு. இவன் இண்டஸ்ட்ரி பிரைஸ் டூ புக் 7 இருக்கு. இவனோட பிரைஸ் டூ புக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கூட இருக்கு. அதனால கீழ அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி இருக்கிறதுனால நம்ம வந்து டிவிடெண்ட்லாம் குடுக்குறான். எல்லாம் ஓகே. இபிஎஸ் 155 எடுத்திருக்கிறான். இப்ப இதுக்கு 10 மடங்குன்னு போட்டா 1500, 20 மடங்குன்னு போட்டா 3000. அப்ப அது வரைக்கும் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம வந்து இத நம்ம வந்து எல்லாமே கூட இருக்கு. ஓவர் வேல்யூஷன் நம்ம கருதுறதுனால இதையும் நம்ம எடுக்கல. மணப்புரத்த பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இருந்தாலும் ஸ்னாப்பா நம்ம உள்ள பார்த்துருவோம். உள்ள பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஸ்டாக் பிஇ 7.5 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 19 இருக்கு. அப்ப இங்கேயும் கேப் இருக்கு. அ புக் வேல்யூ 125 இருக்கு. அப்போ புக் வேல்யூ காட்டிலும் இவன் வந்து ஒரு 1 1/2 மடங்கு தான் கூட இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஓ ஆமா. அந்த 1 1/2 மடங்கு தான் கூட இருக்கிறான். டிவிடெண்ட் குடுக்குறான். ப்ராஃபிட் பிஇ குரோத் வந்து 0.4 இருக்கு. அம் ஆர்ஓசிஇ 10%க்கு மேல எடுக்கிறான். ஆர்ஓஇயும் 10%க்கு மேல எடுக்கிறான். இதெல்லாம் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்னும் ஓரளவுக்கு இப்போ 1 இயர்ல 40%ம், 3 மாசத்துல 2%ம், 6 மாசத்துல 20%மா குடுத்துருக்கிறான். டெப்ட் டூ ஈக்விட்டி இவனுக்கு கூட தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவிங்க கடன் வாங்கி தான் கடன் குடுக்குறாய்ங்க. அந்த ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப பெருசா போகல. இனிமே போக போக வளர்ந்துரும். கரண்ட் ரேஷியோ 9 இருக்கு. அப்ப இவனோட கடன கீப் அப் அதாவது வந்து அந்த 1 இயர் கடன வந்து இன்ட்ரெஸ்ட்டோ, இஎம்ஐயோ இல்ல அந்த அ அந்த ஷார்ட் டெர்ம்ல இருக்கக்கூடியத கீப் அப் அதாவது செட்டில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம வந்து மணப்புரத்த கன்சிடர் பண்ணலாம். டிவிடெண்டும் குடுக்குறா. இபிஎஸ் வந்து 24 இருக்கு. இந்த இபிஎஸ் 24ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் 15 அப்புறம் 22 2த்துக்கான வேல்யூ நம்ம பார்ப்போம். இபிஎஸ் வந்து 24 இன்டூ 15ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா 360. இதுவே 360 வருது. அ ஆனா 180 கிட்டக்க தான் இவன் ஹை போயிருக்கான். 200 வரைக்கும் ஹை போயிருக்கிறான். இப்ப 24 இபிஎஸ்க்கு இதுவே 360 வருது. அப்ப கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய வேல்யூல இருந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலா நம்ம வந்து எப்போதுமே பார்த்துக்கிறோம். மணப்புறம் பார்த்துக்குவோம். மணப்புறம் டெக்னிக்கலாவும் எங்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம். இப்ப இவன் வந்து இப்ப வரைக்கும் இன்னும் ஏத்தத்துல தான் இருக்கிறான். நம்ம 1 ஹவர்ல வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணுவோம். கேன்சல் பண்ணுவோம். எல்லா கோடையும் கேன்சல் பண்ணுவோம்.
இவன் வந்து இன்னும் ஏத்தத்துல இருக்கிறான். ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள தான் வந்திருக்கிறான். எப்பயிலேருந்து மார்ச் 22லேருந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான். உடைச்சு மேலே ஏறிட்டு இருக்கிறான். எங்கேருந்து 173லேருந்து 100 இதுக்கு போயிட்டான். ஒன் டேலயும் நம்ம வச்சு பார்ப்போம். ஒன் டேல வச்சு பார்க்கும்போது இவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் ஃப்ளாட்டுக்கே 191 இன்னும் ரூ. 10 ஏறுறதுக்கு இருக்கு. இப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடம் வரைக்கும் 186 வரைக்கும் 186 87 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத உடைச்சான்னாக்கா அதுக்கு அடுத்தது வந்து 191 அத உடைச்சான்னா இந்த கேண்டிலோட ஹை. இப்ப நம்ம வந்து இவனோட ஃபிபனாசி போட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து அங்க பார்த்துட்டோம் 360 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இங்கேருந்து இங்க வரைக்கும் ஃபிபனாசி போடும். ஃபிபனாசி போட்டோம்னா 223 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கோப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கோப்பு 223 வரைக்கும் இருக்கா. செகண்ட் ஸ்கோப்பு வந்து 263ன்னு போயிட்டுருக்கு. 4.4ல 328 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து 1.618 நம்ம பார்த்தோம்னா இப்போ எப்போ என்ட்ரி எடுக்கிறோன்னா இப்போவே என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம என்ட்ரிக்கு உண்டான இது வந்துருச்சு. என்ட்ரிக்கு உண்டானது வந்துருச்சு. இப்போ இந்த கேண்டில் வந்து மேலே ஏறிட்டு புல் பேக் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக வேணா பார்க்கலாம். பட் எப்போ வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை உடைச்சிருச்சோ 178 அதே சமயத்தில் 171 கீழே உடைக்காம 178 கடந்திருக்கு. இப்போ அடுத்து இது ஒன் டேல வச்சுருக்கிறோம். அடுத்த நாள் வந்து மேலே போச்சுனாக்க மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கீழே வந்துச்சுனாக்க இந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ட்ரி வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இயர்லியில் வந்து நம்ம ஒரு ரேஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மணப்புறத்தை போட்டு பார்த்துருவோம். இந்த மணப்புறத்தை போட்டு பார்ப்போம். மேட்ரிமோனியை செக் பண்ணி அது எனக்கு சரியாக வரல. இப்போ மணப்புறத்தை போட்டு பார்ப்போம். மணப்புறத்துக்கு நம்மளுடைய பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் வந்து இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். 50%க்குள்ளே வந்துட்டான்னு அப் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். 161லேயே என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. 221 நம்ம இங்கே பார்த்தோமா, 223 பார்த்தோமா ஃபஸ்ட்டு. இந்த 223 போட்டிருக்கிறோமா, 221 டார்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை உடச்சிச்சுனாக்க 233 237ன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 250 வரைக்கும் நம்ம ரெண்டாவது இது வந்து 2.618 வந்து அந்த 240 அந்த 50 கிட்டக்க நம்ம பார்த்தோமா, அது மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு தான். என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த கேண்டிலோட ஹை ஒவ்வொரு சைக்கிளோட ஹைலையும் நம்ம வந்து கண்ணு வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். ரெண்டாவது இது கோல்டுங்கிறதுனால சென்சிட்டிவாக டக்குன்னு ஏறி இறங்குவாங்க. எப்போதும் கீழே எடுக்கிறது நல்லது தான். கீழே எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த இடத்துல எங்கே வேணாலும் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம். கீழே இறங்குச்சுன்னா கீழே கம்மியாக கிடச்சிச்சின்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம வந்து ஆல்ரெடி 63 மூன்ஸ் பார்த்துட்டோம். மெரோபான் லேப்ஸ் அப்படின்னு இருக்கு. இவங்க ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெபார்ட்டரிஸ் மோர்பென் லெபார்ட்டரிஸ் இன் பிஸ்னஸ் ப்ரொடியூசிங் டெவலப்பிங் மார்க்கெட்டிங் வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனி தான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், டிவிடெண்ட் கொடுக்கறதே இல்லை. இவங்க ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறதே இல்லை. என்றைக்குமே ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அது இந்த ரெசிடென்ஷியல்லாம் கட்டி கொடுக்கறது. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தாலுமே நமக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக் தான். அதனால் நம்ம ரிஸ்கி ஸ்டாக் தான் இருந்தாலும் நம்ம இதை பார்ப்போம். புக் வேல்யூ 15 இருக்குது. இப்போ 15 × 15 225 வந்துடுது. ஸோ இப்போ 200 போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸ்டாக்கோட பிஇ வந்து 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருக்குது. ஸோ இப்போ இது ஓவர் வேல்யூவேஷன் தான். ஃபர்தராக இவன் ஏறுறான்னாக்க குவார்ட்டர்லி க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ப்ராஃபிட் க்ரோத் 78 இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ப்ராஃபிட் க்ரோத் 78, 1 இயர் ரிட்டர்ன் 62, இன்னும் ஒரு 10% கேப் இருக்குது. அப்போ இந்த தடவையும் அந்த 10% கேப்பை எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம வந்து இவனோட இதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். என்ன பண்ணுறான், மோர்பென் லேப். ஆர்இ மோர்பென் லேப் அவனோட தான் நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அவனும் இப்போ கோல்டன் கிராஸ்குள்ளே வந்துட்டான். கிட்டத்தட்ட கோல்டன் கிராஸ்குள்ளே வந்துட்டான்.
கோல்டன் கிராஸ்க்குள்ள வந்துட்டா, இது கிளியரா நமக்கு வந்து வேற எதையுமே யோசிக்க வேண்டியதில்ல. இந்த 1 ஹவர்ல இருக்கு. ஒன் டேல நம்ம பார்ப்போம். ஒன் டேல வந்து கோல்டன் கிராஸ்க்கு வரல. 1 ஹவர்ல தான் கோல்டன் கிராஸ்ல வந்திருக்கிறான். நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலரான 50% உடைக்கணும். 46 இருக்கு. அத உடைக்கணும். அத உடைச்சு போனோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிவோட் பாயிண்டான 49க்கு போகலாம். சப்சிக்வென்ட்டா இது வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க டபுள் டாப் வச்சிருக்கிறான்னா, இங்கேருந்து நம்ம என்ட்ரி இது பார்க்குறோம். ஃபிபனாசி போடுறோம். ஃபிபனாசில வந்து நமக்கு 2, 3 உடைச்சிட்டாலே போதும். இப்ப 0.38 உடைக்கிறான்னா 50 வரைக்கும் போவான். 47 வரைக்கும் போயிட்டு, புல் பேக் எடுத்துட்டு மேல போனான்னாக்க, அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புட்ன்னா 67 வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். 67 வரைக்கும். அது குரோத் ட்ரெண்ட்லயே இருக்கணும். அவனோட ரிசல்ட்டும் அதே மாரியே வரணும். அப்படி வந்துச்சுனாக்க, அப் ட்ரெண்ட்லயே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து இவனோட நம்மளோட இதுல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இப்ப இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ட நம்ம பார்ப்போம். டிடிஎம் என்ன வந்திருக்கு? முதல்ல டிடிஎம்ம பார்த்துக்குவோம். டிடிஎம் வந்து ரூ. 1600 கோடி. அதே மாரி இபிஎஸ் டிடிஎம் வந்து ரூ. 1.50. இவன் இபிஎஸ் குறைஞ்சிருக்கிறான் பாருங்க. அதனால தான் கீழ அடிச்சு விட்டாய்ங்க மார்ச் மாசத்துக்கு. ரூ. 1.50க்கு வந்தாலே பெரிய இதுதான். நெட் ப்ராஃபிட் 76 டிடிஎம். இப்ப இந்த குவார்ட்டர்லில அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ரூ. 1.50 அடைவானான்னு பார்த்தோம்னாக்க, 30, 40, 70 130க்கு வந்துட்டான். இன்னும் 20 பைசா தான் தேவை. அப்ப 20 பைசாக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது இபிஎஸ்ஸுக்கே. அப்ப ரூ. 1.50க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா 22ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 48 22ன்னு போடுவோமே ரூ. 1.50க்கு. அப்ப வந்து என்னது 22 பிளஸ் இந்த சைடு வந்து ஒரு ரூ. 11 ரூ. 33 ரூ. 33க்கு இப்பவே மேல கொஞ்சம் ஹையா தான் இருக்கிறான். அதனால கீழ ரீசெட் ஆச்சு. ரீசெட் ஆயிட்டு வந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லது தான். இப்ப வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 45.19 வந்து என்ட்ரி பாயிண்ட் நமக்கு காட்டுது. அப்படி வந்துச்சுன்னா 66 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. அதுதான் நம்ம இங்க 67ன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆனா ஆனுவலைஸ்டு நடுவுல மார்ச் மாசமோ, ஃபர்தர் குவார்ட்டர்லயோ இவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னா பொசுக்குன்னு இறக்கி விட்டுருவாய்ங்க. இந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு தான் நம்ம இதுல எடுக்கணும். நார்மலா 0.23ல வரும்போது 43க்கே எடுக்கலாம். 45 இது வந்து 0.38 கடந்து 0.5க்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். 0.5க்கு என்ட்ரி எடுக்கிறோம்னா 47.50 இந்த ரேஞ்ச் இந்த 46 கடந்து இங்க போகும்போது என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம்னா, இந்த பிவோட் பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு இதா இருக்கும். ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 49 அதெல்லாம் உடைச்சு போனா தான் 67. அதுக்காக நமக்கு அங்கே பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து 67 வந்திருக்கேன்னு சொல்லி இது இல்ல. பெர்ஃபார்மன்ஸஸும் இருக்கு. அதே சமயத்தில இதையும் உடைக்கணும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்மள ஆதரிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.